ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு பொறியியல். ஸோ இந்த மரபு பொறியியலில் ஃபஸ்ட்டு இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏ உடன் சேர்ந்து தனிச்சையாக இரட்டிப்படையும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் அப்படிங்கிறது வந்து மூலக்கூறை கத்திரிக்கோள்னு அழைக்கப்படுது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே லைகேஸுங்கிறது வந்து துண்டுகளை இணைக்க பயன்படுது. ஸோ இது வந்து கம்மு மாதிரி இல்லை பேஸ்ட் மாதிரி. ஸோ இது வந்து இணைக்கவும் இது வெட்டவும் பயன்படுது. ஸோ இந்த ரெண்டும் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் கத்திரிக்கோள்னு வச்சுக்கோங்க. டிஎன்ஏ லைகேஸ் இணைப்பதற்கான துண்டுகளை இணைக்க பயன்படுது. பிளாஸ்மிட் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட வடிவ 2 இலைகளான டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து குரோமோசோம் டிஎன்ஏலேருந்து வேறுபட்டவை. இது தனிச்சையாக இரட்டிப்படையும். இது வந்து ரெப்ளிகேட் ஆகும் இந்த பிளாஸ்மிட்டுங்கிறது. இதை தான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜீன் குளோனிங் உயிரினத்தின் நகல்னு அழைக்கப்படுது. டாலியை பற்றி கொடுத்துருப்பாங்க. டாலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1996ஆம் ஆண்டு டாக்டர் அயான் வில்முட் அவரது குழு டாலி என குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டினை முதலில் உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் தான், ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த தொழில்நுட்ப மரபு பொறியியல் இல்லைன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாற்றம் செய்யப்பட்ட மரபணுனால என்னென்ன நன்மைகள்லாம் இரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கும் வளர்ச்சி குறைபாடு குழந்தைகளோட குறைபாட்டினை நீக்கும், ஹார்மோன்களை உருவாக்குறதுக்கும், ஹீமோஃபோலியாங்கிற இரத்த உறைதல் குறைபாட்டு நோய் கட்டுப்படுத்துவதற்கான இரத்த உறைதல் காரணியை ஏற்படுத்தவும், ஹீமோஃபிலியானா இரத்த உறைதல் குறைபாட்டு நோய் இதையும் பார்த்துக்கோங்க. இரத்த உறைதலை தடுக்கும் காரணி திசு பிளாஸ்மோஜெனின் தூண்டி இரத்த கட்டிகளை கரைத்து இதய அடைப்பை தவிர்த்துனா மேடம் காலியாயிருவாங்க. ஸோ இதய அடைப்பை தவிர்க்கவும் இது உதவுது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி வெறிநாய்க்கடி ரேபிஸ் தடுக்கும் தடுப்பூசி. ஸோ இந்த 3மே இம்பார்ட்டண்ட்டு. இல்லை ஹீமோஃபீலியா ஹைலி இம்பார்ட்டண்ட். அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி வெறிநாய்க்கடி. ஜீன் சிகிச்சைக்கு பார்த்திங்கன்னா 2 வகைன்னு சொல்லியிருக்காங்க. உடல் செல் ஜீன் சிகிச்சை, இன செல் இல்லை கருநிலை ஜீன் சிகிச்சை. ஸ்டெம் செல்னால் என்னன்னு கேட்கலாம். மாறுபாடு அடையாத சிறப்பு செல் வகைகளாக மாற்றமடையாத செல்களின் தொகுப்புக்கு தான் குருத்தணுக்கள்னு பேர். இது பல செல்களாக பகுப்படையும். சுய புதுப்பித்தல் அப்படிங்கிற வகையில் வந்துட்டு இது அதுவாகவே ரெப்ளிகேட் ஆகும். குறிப்பிட்ட பணியையும் செய்யும். இதோட வகைகள் 2: கருநிலை, முதிர். கருநிலைங்கிறது வந்து கருவிலிருந்து பெறப்பட்டு வளர்க்கப்படலாம். இது எந்த மாதிரி செல்னால் வேணால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆனால் முதிர் குருத்தணுக்கள் இல்லை உடல் குருத்தணுக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வகை மட்டும்தான் இருக்கும். உடலில் குறிப்பிட்ட செல் வகைகளாக மட்டுமே மாற்றமடையக்கூடிய திறன் உள்ளது. இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. அம்னியாட்டிக் திரவம், தொப்புள் கொடி, எலும்பு மச்சை, இதெல்லாம் இதோட சோர்ஸு. ஸோ இதை குருத்தணும். இது தசை செல்லா, இரத்த செல்லா, நரம்பு செல்லா, இதய செல்லா, கல்லீரல், குடல்னு சொல்லிட்டு எந்த செல்லாகவும் மாற்றமடைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குருத்தணு சிகிச்சை பார்த்திங்கன்னா பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சீமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு குறைபாடு உடைய இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்க்கின்சன், அல்சீமர். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம். மனித ஜீனோமில் மொத்தம் எத்தனை காரணி இருக்குன்னா 3 பில்லியன். இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம், விரல் ரேகை தொழில்நுட்பம், ஃபிங்கர் பிரிண்டிங் யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா அலெக் ஜெஃப்ரே. ஒரு நபரை அடையாளம் காண உதவுறதுக்கு வந்து என்ன இதுனா யூஸ் பண்ணுவோன்னா மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை அமைப்பு, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ்.
ஸோ இதை வச்சு இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா 99% எல்லா டிஎன்ஏ சீக்வன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1% மட்டும் அந்த டிஎன்ஏ வரிசையோட தொடர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதற்கு வந்து சேட்டிலைட் டிஎன்ஏன்னு பேர். தடவியல் துறையில் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க, அப்புறமா மரபியல் அடிப்படையில் வந்துட்டு தந்தை யாருன்னு கண்டுபிடிக்க, மரபியல் வேறுபாடுகள் பரிணாமம் பற்றின ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரபணு மாற்றப்பட்ட உயிரிகள். மீன் இதே வந்து கம்பளியை வந்து அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண செம்பரி ஆட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. புதுசாக வந்து ஜீனை இன்சர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அயல் ஜீனுன்னு பேர். இது வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மீன்களில் பார்த்திங்கன்னா அதிக வளர்ச்சிக்கு வந்து சால்மன் அல்லது திலேப்பியா வளர்ச்சி ஹார்மோன் ஜீன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் ஆல்ரெடி கேட்டிருப்பேன். கோல்டன் ரைஸுங்கிறது வைட்டமின் ஏ வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. வைட்டமின் ஏ குறைபாடை தவிர்க்கிறதுக்காக பீட்டோ கரோட்டினை உற்பத்தி செய்யும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏ குறைபாடு இருக்கிறத வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்காக பீட்டா கரோட்டினை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர் அரிசியை வந்து இதில் இது பண்ணியிருப்பாங்க. மனிதர்களில் வந்து வைட்டமின் ஏ உற்பத்திக்கு வந்து பீட்டா கரோட்டின் தேவை. பிடி காட்டனும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பிடியோட ஃபுல் ஃபார்மு. பருத்தியில் இது பண்ணுவாங்க. பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து. போல்வாம் அப்படிங்கிற பூச்சி மெயினாக அதிலிருந்து தவிர்க்கிறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். வீக் 2க்கான இது முடிஞ்சிருச்சு சயின்ஸ் போர்ஷன். மொத்தம் Day 10 வரைக்கும் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.